நிகழ்தகவு. மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்த கணவன். தினம் தினம் சாப்பாட்டு நேரத்தில் வெடித்த போர்க்களம். சாம்பார் வெந்நீர் போன்று உள்ளதாகவும் பொரியலில் உப்பை அள்ளி கொட்டி வைத்திருக்கிறாய் என்றும் கத்திய கணவன். பதிலுக்கு மனைவியும் கத்தியதால் ஆத்திரத்தில் கழுத்தை நெரித்துக் கொன்ற கணவன். சோற்றுக்காக காதல் மனைவியை கொன்ற சாப்பாட்டு ராமன் சிக்கியது எப்படி? போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? இளம் பெண்ணை தேடி அவங்க வீட்டுக்கு உறவுக்கார பெண் ஒருத்தங்க வந்திருக்காங்க. சாக்ஷிதான்னு அழைச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்போ பக்கத்துல அந்த இளம் பெண்ணுடைய கணவர் வேர்க்க விறுவிறுக்க படபடப்போட உட்கார்ந்து இருந்திருக்காரு. கட்டில்ல சாக்ஷிதா படுத்து இருந்திருக்காங்க. ஏன் பகல் நேரத்திலே தூங்கிட்டு இருக்கா? உடம்பு முடியலையா? அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ சில நிமிஷம் சைலண்டா இருந்த கணவர் கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டன்னு பதில் சொல்லியிருக்காரு. அதை கேட்டு ஷாக்கான அந்த உறவுக்கார பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னமே அவதான் கேட்கவே இல்லைன்னு கத்தி இருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்டு ஓடி வந்த ஊர்க்காரங்க போலீஸுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் கணவர்கிட்ட விசாரணை செஞ்சப்பதான் கொலைக்கான காரணமே தெரிய வந்திருக்குது. அந்த காரணத்தை கேட்டு காவலர்கள் மட்டுமில்ல ஊர்க்காரங்களே மிரண்டு போனாங்கன்னு தான் சொல்லணும். கர்நாடக மாநிலம் முகலகோடா கிராமத்தை சேர்ந்தவர் தான் 21 வயசான இளைஞர் பீரப்பா. கூலி வேலை பார்த்துட்டு இருந்த பீரப்பாவும் அதே கிராமத்தை சேர்ந்த சாக்ஷிதாவும் காதலிச்சிருக்காங்க. காதல் விவகாரத்தை தெரிஞ்சுக்கிட்ட பெற்றோர்கள் 2 பேருமே வேற வேற சமூகம் அப்படிங்கறதால எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதோட பீரப்பா வேலை வெட்டிக்கு சரியா போக மாட்டான், அவனை மறந்துருன்னு பொண்ணு வீட்டுல கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா காதல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த பீரப்பாவும் சாக்ஷிதாவும் வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க. அப்போ 2 தரப்புல உள்ளவங்களுமே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து காதல் ஜோடியை கண்டுபிடிச்ச போலீசார் பெற்றோர்கள் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு வீட்டுக்கு போன வீரப்பாவும் சாக்ஷிதாவும் சாப்பிடாம இருந்திருக்காங்க. எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சாதான் சாப்பிடுவோம், இல்லனா சாப்பிடாமலேயே உயிரை மாச்சுக்கிறோம்னு அடம் பிடிச்சிருக்காங்க. ஆனா ஒரு நாள் அந்த சாப்பாட்டால தான் கணவன் கொடூர மிருகமா மாறுவான், மனைவியோட உயிரும் போக போகுதுன்னு 2 பேருக்குமே தெரியாம போச்சு. சாப்பிடாமலே இருந்து வீணா உயிரை விடுறதுக்கு பேசாம 2 பேரையும் சேர்த்து வச்சிருவோம்னு 2 வீட்டு தரப்புலையும் முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு நாள் குறிச்சு கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க சொந்தக்காரங்க. அடுத்து புதுமண தம்பதி தனி குடித்தனம் வச்சிருக்காங்க. இப்படி உண்ணாம உறங்காம இருந்து பல போராட்டத்துக்கு மத்தியில கல்யாணம் பண்ணின பீரப்பா ஒரு சின்ன விஷயத்துக்காக காதல் மனைவிய கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கிறது தான் அதிர்ச்சியே. காதலிக்கும் போது இருந்த ஒற்றுமை கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேருக்குமே இல்ல. எதுக்கு எடுத்தாலும் எலியும் பூனையுமா சண்டை போட்டிருக்காங்க. குறிப்பா சாப்பிடுற நேரம் தான் 2 பேருக்கும் பெரிய போர்க்களமே நடந்திருக்குது. என்னதான் குழம்பு வைக்கிற, வாயில வைக்கவே முடியல, சமைக்கிறதுக்கு உங்க அம்மா கத்து கொடுத்தாங்களா இல்லையா, தினமும் இப்படி சமைச்சு போட்டா நான் வீட்டை விட்டே ஓடிடுவேன்னு தினமும் வீரப்பா மனைவி கிட்ட சண்டை போட்டிருக்காரு. கல்யாணமான நாள்ல இருந்தே இதே சண்டை தான். அப்படிதான் சம்பவத்தன்னைக்கும் மதியம் சாப்பிட்டுட்டு இருந்த வீரப்பா, என்ன சாம்பார் வச்சிருக்க, தண்ணிய கொதிக்க வச்ச மாதிரி இருக்கு, காய்கறி பொரியல்ல உப்ப அள்ளி கொட்டி இருக்குன்னு கத்தி இருக்காரு. மனுஷன் நிம்மதியா சாப்பிட முடியுதா? உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம்னு வீரப்பா சொன்னதும் எனக்கு வயசு 19 தான் ஆகுது, என் வயசுக்கு இப்படிதான் குழம்பே வைக்க முடியும், சும்மா குறை சொல்லிட்டே இருக்காதீங்கன்னு கத்தி இருக்காங்க. ஏற்கனவே குழம்பு டேஸ்டா இல்லைங்கிற கோபத்துல இருந்த வீரப்பா மனைவி சாக்ஷிதாவுடைய கழுத்தை நெரிச்சிருக்காரு. அதுல மனைவியுடைய மூச்சே நின்னு போச்சு. அப்போ வீட்டுக்கு வந்த உறவுக்கார பெண் மூலமா தான் அத்தனை உண்மையும் வெளியில வந்திருக்குது. சாப்பாட்டுக்காக மனைவிய கொன்ன வீரப்பாவை சிறையில ஸ்பெஷல் விருந்து சாப்பிட அனுப்பி வச்சிருக்காங்க போலீசார். நிகழ்தகவு.